Hi friends, welcome to Chennai food. நமக்கு ஏற்படக்கூடிய சளி, இருமல், தும்பல், மார்சளி, காய்ச்சல் இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய இயற்கையான முறையில் ஹெல்த்தியான ரெமெடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சளி, இரும்பல், காய்ச்சல், மார்சளி இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெமெடி தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் சில மூலிகை பொருட்கள் எல்லாமே எடுத்திருக்கேன். இதில் சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே இருக்கும், சில பொருட்கள் நம்ம நாட்டு மருந்து கடைகளில் தான் வாங்கிக்கணும். அது எல்லாமே எவ்வளவு அளவு எடுத்திருக்கேன், என்னென்ன பொருட்கள்ன்றதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஓமம் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கண்டங்கத்திரியும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சிற்றரத்தையும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சிற்றரத்தை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக தான் நான் எடுத்து காட்டுறேன். சிற்றரத்தை இப்படி தான் இருக்கும். ஆனால் இது நமக்கு 1 ஸ்பூனெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, 50 கிராம் அளவுக்கு தான் கொடுப்பாங்க. நம்ம அதுலேருந்து அளவை பிரித்து எடுத்துக்கணும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிற்றரத்தை எடுத்திருக்கேன். அடுத்ததாக சுக்கு இது 25 கிராம் அளவுக்கு நான் வாங்கியிருந்தேன். அதில் பாதி ஒரு துண்டு நான் எடுத்திருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதை நான் தோல் சீவிட்டு கல்லில் லேசாக இடித்து வச்சுருக்கேன். நம்ம மிக்சியில் போடும்போது ஸ்ட்ரைட்டாக போட்டால் அரைப்படாது, ஆனால் லேசாக நான் தட்டி வச்சுருக்கேன். இதுவும் நம்ம பவுட்ரு பண்ணால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக கண்டந்திப்பிலி. இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், நீட்டாக குச்சி மாதிரி இருக்கும். இது கண்டந்திப்பிலின்னு சொல்லுவாங்க. இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இப்படி உடைச்சாலே உடையும். இதுவும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது அரிசி திப்பிலி. இப்படி தான் இருக்கும், சின்னதாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அதில் முத்தாக ஒரு மாதிரியாக இருக்கும். இது அரிசி திப்பிலியும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக சதைக்குப்பை பார்த்தீங்கன்னா சோம்பு மாதிரி இருக்கும். நீங்கள் சோம்புலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ ஏறக்குறைய சோம்பு மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் சப்பையாக இருக்கும். இது சதைக்குப்பைன்னு சொல்லுவாங்க. இதுவும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக மிளகு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மிளகு நம்ம வீட்டிலேயே இருக்கும், அதிலிருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட சேர்க்க போகிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை இலை சேர்க்கணும். எனக்கு தூதுவளை இலை கிடைக்கலங்க, அதனால் நான் தூதுவளை பொடி தான் வாங்கியிருக்கேன். போட்டிருக்கு பாருங்கள், தூதுவளை பவுடர்னு போட்டிருக்காங்க. இதுலேருந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கிறேன். இது எதையுமே நம்ம வறுக்கக்கூடாது, அப்படியே பச்சையாக தான் அரைக்கணும். நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஓமம் போட்டிருக்கேன். கண்டங்கத்திரி, சிற்றரத்தை, சுக்கு, கண்டந்திப்பிலி, அரிசி திப்பிலி, சதக்குப்பை, மிளகு எல்லாத்தையுமே நான் இதில் போட்டுட்டேன். அடுத்ததாக இதில் தூதுவளை பொடி நம்ம சேர்க்கணும். தூதுவளை பொடி நான் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இலையாக சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட தூதுவளை இலை இருந்ததுன்னா நல்லா காய வச்சுட்டு 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்குது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதை நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்ட டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போல்லாம் நம்ம ரெமெடி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூடு குறையிற வரைக்கும் நல்லா ஆற விட்டுடுங்க. டைட்டாக மூடி போட்ட டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா இந்த பொடி உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொடியில் வச்சு தான் நம்ம ரெமெடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கண்ணாடி கிளாஸில் தான் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இதை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் வச்ச தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் நம்ம அரைச்சி எடுத்த பொடியை நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு உடனே இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் நான் சேர்த்துட்றேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு முறை கலக்கி விட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு கொதிச்சா போதும். பாருங்கள், நாட்டு சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை கீழே இறக்கிக்கிறேன். இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டுறதுக்காக நான் ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேன். இதில் வடிகட்டிக்கலாம்.
பாருங்கள், வடிகட்டினதுக்கப்புறம் இந்த கலரில் தான் இருக்கும். நம்ம இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேண்டாம்னா நீங்கள் தேன் கூட கலந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் இதை கிளாஸ்க்கு மாற்றிட்டு காட்டுறேன். நாம் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருந்தோம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி குறைஞ்சிருக்கு. மற்றபடி அப்படியே இருக்குது பாருங்கள். இது வந்து சளி, இரும்பல், நெஞ்சு சளி இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரெமடியை ரெடி பண்ணி சாப்பிட்லாம். மூக்கடைப்பு, மூச்சு திணறல் இருக்கிறவங்க, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஆஸ்மா பேஷண்ட்டுங்கெலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வீசிங் ப்ராப்ளம் வரும், மூச்சு திணறல் வரும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த ரெமடியை ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க. ஏன்னா இதில் சேர்த்துருக்க பொருட்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூலிகை பொருட்கள் தான். நம்ம மூலிகை பொடி தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இது எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ, உடம்பு காய்ச்சல் வரா மாதிரி இருந்தாலோ, இல்லை மார்சளி சேர்ந்து இருந்தாலோ, இல்லை தொண்டையில் கரகரப்பு, மூக்கடைப்பு, தும்பல், தலைபாரம், தலைவலி இந்த மாதிரி பல தொந்தரவுகள், உடல் சோர்வு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு எப்போல்லாம் ஏற்படுதோ அப்போல்லாம் இந்த பொடியை போட்டு இந்த ரெமடியை நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க. ஒரு தடவை சாப்பிட்டாலே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இல்லைனா நீங்கள் 2 தடவை கூட காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இதை 2 தடவை கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது வெறும் வயிற்றுலலாம் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மார்னிங் டிஃபன் சாப்பிட்ட பிறகும் சாப்பிட்லாம். மதியம் இல்லை இரவு இல்லை மாலை நேரம் இந்த மாதிரி எந்த நேரத்தில் வேணும்னாலும் இந்த ரெமடியை ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க. நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ஏற்படக்கூடிய சளி, இரும்பல், மார்சளி இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய இயற்கையான முறையில் ஹெல்த்தியான ரெமடி எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.